தூத்துக்குடியில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. ஸ்டெர்லைட் எடுத்து எல்லாரும் உலகமே பார்க்கிற போது டிவியிலே கவர் பண்ணாங்க. போலீஸ்காரங்களே சுட்டு கொண்டாங்க 13 பேரை. 15 வயது ஒரு பெண் குழந்தையுடைய வாயிலே துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. நாடு முழுக்க கொந்தளித்தது. நான் பகிரங்கமா குற்றம் சுமத்துறேன். அருணா ஜெகதீசன் ஒன்மேன் கமிஷன் யார் யாரையெல்லாம் குற்றவாளி என்று சொன்னதோ அவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் தந்தது திமுக. அவங்க ஆட்சியிலே இதே மாதிரி நடந்துச்சு இல்ல? அப்ப எடுத்த நடவடிக்கை என்ன? 2.5 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சான். அவன் என்னடா திமுக இளைஞரணி செயலாளர். அவனை ராஜா மாதிரிகளை கூட்டு போனீங்க. ஒரு அப்பாவி அஜித் அடிச்சே கொண்டீங்கல்ல, அந்த மாதிரில இவனை அடிச்சு கொண்டிருக்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு, ஒரு அதிகாரம், இதுக்கு ஒரு கேள்வி வேற. குழந்தைகளை தேர்தலுக்கு அவங்க பெற்றோர்களை வலியுறுத்துவதற்காக ஏங்க அந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு நேத்தா 5 வயசு 6 வயசு பிள்ளைகிட்டலாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க கையில சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து ஒரே ஒரு பப்பர்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாலேயே. திமுகவுடைய வேலையே இதுதானே. அவங்களா இதை பத்தி சொல்றது? அப்ப இவங்க சொல்றது வந்து பார்த்தா பெரியவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லைன்னு அர்த்தமா? குழந்தைகளை டூலா வச்சு பயன்படுத்தினாங்கன்னா குழந்தைகள் மூலமா தான் ஓட்டு போட்டாங்க, அதானே அதுக்கு அர்த்தம். அப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் சொந்த புத்தி இல்ல, மூளை இல்ல, அறிவு இல்ல அப்படி சொல்றாரா? அதை வெளிப்படையா துணிச்சல் தான் சொல்லணும். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சா இல்லைங்களா? நடந்தது. அதான் சார், சட்ட ரீதியாக நம்பிக்கை வாய்ப்பு நடந்தாலும் அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடந்தாலும் அதற்கு பின்னால் அதற்கு எல்லாருமே ராஜினாமா பண்ணா கூட அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் அந்த சட்டமே கொண்டு வர முடியும். இது முதலமைச்சர் ஆபீஸ்ல இருக்க பியூனுக்கே தெரியுது. ஆனா முதலமைச்சர் 5 வருஷம் இருந்தவருக்கு தெரியாம இந்த 1 மாசமா 2 மாசமா ஆட்சி கவுன்னு சொன்னார்ல, அதுக்கு போட்டு காட்டுறாருன்னு நினைக்கிறேன். இவர் உள்ள இவருக்கும் தெரியலையே என்னவோ, அது அவர் தான் சொல்லணும். தீரா, நான் திராவிடம்ங்கிறதே தீராவிடம் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன 2.0 ஏற்கனவே பாதி பேர் செத்து கிடக்குறான், மீதி இருக்கணும் கொல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது என்ன சார் தீராவிடம்? விடம்னா நல்ல தமிழ்ல சொல்றேன், விஷம்னா வடமொழியில் ஷா, அதனால விடம்னு சொல்றேன். விஷம் உங்களுக்கு புரியுற மாதிரினா பாய்சன். எங்க எவ்வளவு நாசுக்கு அந்த கமிட்டி சொல்லியிருக்கு, அதை உங்களுக்கு புரியலையா? நீங்க ஆட்சியில தாண்டா இருந்தீங்க பாவீங்களா? நாட்டில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன். திமுகவுடைய கமிட்டியே இவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்கு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரே வெண்டிலேட்டரில் இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் எப்படி பேட்டி கொடுத்துருப்பாரு? இல்லை, அவர் நல்லா தெளிவாக தான் இருக்கார். தெளிவாக இருக்காரா? அதை விட தெளிவாக சட்டம் ஒழுங்கு இருக்குது. நான் நீங்கள் கேட்டதுனால ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதுக்கு மட்டும் இல்லை, அவர் இல்லை, அவங்க அப்பா இல்லை, செத்து போன தாத்தா பதில் சொன்னாலும் சரி. அதிமுக ஆட்சி தூத்துக்குடியில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. ஸ்டெர்லைட் எடுத்து எல்லாரும் உலகமே பார்க்குற போது டிவியிலே கவர் பண்ணாங்க. போலீஸ்காரங்களே சுட்டு கொண்டாங்க 13 பேரை. 15 வயது ஒரு பெண் குழந்தையுடைய வாயிலே துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. நாடு முழுக்க கொந்தளித்தது. அதை எடுத்து போராடணும். நானும் பேசினேன், நீங்களும் பேசியிருப்பீங்க, திமுக காரங்க அவங்களும் பேசினாங்க. இந்த பையனுக்கு தெரியாது, பாவம், அவங்க தாத்தா பேசினார். அதற்கப்புறம் அந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒன்மேன் கமிஷன் போட்டது, அருணா ஜெகதீசன் கமிஷன். இவங்க ஆட்சி மாற்றம் திமுகவே ஆட்சிக்கு வருது. ஆட்சி வந்ததற்கு பின்னாலே தான் அந்த கமிஷன் ரிப்போர்ட் வருது. அந்த பெண் குழந்தையுடைய வாயில் துப்பாக்கி வைத்து சுட்ட அதிகாரி யார்? ஒரு வண்டி மேலே நின்று ஒரு நவீன துப்பாக்கி வைத்து குறிபார்த்து பல பேரை சுட்டது யார் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லி இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் சொன்னாங்க. அவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. நான் பகிரங்கமா குற்றம் சுமத்துறேன். அருணா ஜெகதீசன் ஒன்மேன் கமிஷன் யார் யாரையெல்லாம் குற்றவாளி என்று சொன்னதோ அவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் தந்தது திமுக ஆட்சி. சரியா? இவங்க அப்படி ப்ரமோஷன் கொடுத்தாதான் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு அர்த்தமா? குற்றவாளிகளுக்கு ஒரு எதிர்க்கட்சியுடைய கடமை கடமையா? ஓஹோ, கடமைன்னா இதுதான் கடமை. எனக்கு தெரியாது. நீங்க யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா கேளுங்க. உங்க ஆட்சியில் நடந்து சொல்லிட்டேன்.
ஒன்மேன் கமிஷன் பகிரங்கமாக கொடுத்த ரிப்போர்ட்ல 3-4 காவல்துறை அதிகாரிகள் அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க, இவர்கள் குற்றவாளின்னு சொன்னாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ப்ரமோஷன் தந்தது அந்த ஆட்சின்னு சொன்னேன். ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த ஆட்சி வந்து 1 மாத காலத்துக்குள்ளேயே இப்படி தவறு செய்த சில போலீஸ் அதிகாரி ஒருத்தரை டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்க, 4-5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நடவடிக்கையா அல்லது அது நடவடிக்கையா? மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். இல்லை சார், அவங்க சொல்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்களை கோட்டை விட்டு விட்டார்கள். நீங்கள் கோட்டு போடுதல் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கோட்டை விடுறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே அதாவது வேற யாரும் அந்த மாதிரி தப்பு பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? புரியலப்பா. இல்லை, நீங்கள் ஒரு உள்ளர்த்தத்தோட சொல்கிறீங்கன்னு புரியுது. இல்லை உள்ளர்த்தத்தோட சொல்கிறீங்கன்னு புரியுது. இல்லை, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். உள்ளர்த்தமா வெளியர்த்தமா கேட்கல. அவங்க ஆட்சியிலே இதே மாதிரி நடந்துச்சுல்ல, அப்ப எடுத்த நடவடிக்கை என்ன? 2.5 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சான். அவன் என்னடா திமுக இளைஞரணி செயலாளர், அவனை ராஜா மாதிரிகளை கூட்டு போனீங்க. ஒரு அப்பாவி அஜித் அடிச்சே கொண்டீங்கல்ல, அந்த மாதிரில இவனை அடிச்சு கொண்டிருக்கணும். உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு, ஒரு அதிகாரம், இதுக்கு ஒரு கேள்வி வேற. ஆனா இந்த ஆட்சியில இப்படி நடக்கிற போது உடனடியா கைது பண்ணாங்களா இல்லையா? இதே மாதிரி ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் நடந்துச்சு இந்த ஆட்சியில் 10 நாளைக்கு முன்னால, 15 நாளைக்கு முன்னால. 24 மணி நேரத்தில் 4-5 பேரை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. நான் இன்றைக்கு கூட ஒன்று பார்த்தேன். ஒரு இடத்துல சேலத்துல இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு வருது. அதுல சம்பந்தப்பட்டவன் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த, அதாவது தாவேகாவை சேர்ந்த ஒருவன் சொன்னோன்னு அவன் மீதே உடனே கைது பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. தவறு நடக்காம உலகத்துல எங்கேயாவது ஒரு ஆட்சி சொல்லுங்க. காந்தி சொன்ன உமர் கலீஃபா ஆட்சியில் கூட தவறு நடக்கும், தவறு நடக்காம இருக்க முடியாது. அந்த தவறுகள் நடக்கிற போது அந்த குற்றவாளிகள் மீது அரசு நியாயமான நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது திமுக ஆட்சியில் எடுக்கவே இல்லை. இவர்கள் ஆட்சி தெளிவாக எடுக்கிறது. தன்னுடைய கட்சிக்காரனே அந்த தவறு செய்தாலும் அவனையும் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. இதை குறை சொல்றவன் ஒண்ணு மரகண்டவனா இருப்பான், இல்லைன்னா அயோக்கியனா இருப்பான். நீங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாரு, அவரை நீங்க இப்படி ஒரு விமர்சனம் செய்றீங்களா? எங்க நீங்க என்ன கலர் சட்டை போட்டீங்கன்னா ப்ளூ கலர் தான் சொல்ல முடியும். அது ஒயிட் நான் சொன்னா என்ன பைத்தியம் நினைக்க மாட்டீங்க? பைத்தியம் தான் சொல்ல முடியும். அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த தேர்தலுக்கு வந்து குழந்தைகளை ஒரு டூலா பயன்படுத்தினீங்க. ஆனா அவர் உங்களுக்கு அது புரியலைங்க. அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளை பத்தி சொல்றாருங்க. அத உங்க வீட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா யார் என்ன பண்றது? அவர் பேசுற கவனிக்கலையா நீங்க 10 நாளைக்கு முன்னால? நாங்க வெளியில எல்லாம் பார்த்தோம், நம்ம தலைவர் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு, நானும் பிரச்சாரம் பண்ணேன். ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்கள நம்ம கவனிக்காம விட்டோம், அதுல வந்து பிரச்சனை சொன்னாரா? அதைத்தான் சொல்றாருங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியல. அவங்க வீட்டு குழந்தைகள் அவங்களுக்கு எதிராக இருந்ததுல அந்த ஆதங்கத்துல ஆத்திரத்துல சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம் வந்து குழந்தைகளை தேர்தலுக்கு அவங்க பெற்றோர்களை வலியுறுத்துவதற்காக. ஏங்க அந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு நேத்தா? 5 வயசு 6 வயசு பிள்ளைகிட்டலாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க கையில சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து ஒரே ஒரு பப்பர்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, 50-60 வருஷத்துக்கு முன்னாலேயே. திமுகவுடைய வேலையே இதுதானே. அவங்களா இதை பத்தி சொல்றது? அப்ப இவங்க சொல்றது வந்து பார்த்தா பெரியவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லைன்னு அர்த்தமா? குழந்தைகளை டூலா வச்சு பயன்படுத்தினாங்கன்னா குழந்தைகள் மூலமா தான் ஓட்டு போட்டாங்க, அதானே அதுக்கு அர்த்தம். அப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் சொந்த புத்தி இல்ல, மூளை இல்ல, அறிவு இல்ல அப்படி சொல்றாரா? அதை வெளிப்படையா துணிச்சல் தான் சொல்லட்டும். இல்ல, எல்லா பெற்றோர்களும் வந்து அந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அன்பிற்கு அடிபணிந்திருப்பாங்க. அப்ப இவங்க பிள்ளைகளுக்கு இவங்க அடிபணிஞ்சிருக்கணும்ல, ஏன் பண்ணல? எப்படி கேட்டாலும் இப்படி அடை போட்டா எப்படி? அடை போடுறது இல்லைங்க, கேட்கறதெல்லாம் அடை போடுற மாதிரியே கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, ஒரு போட முடியாத மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில சொல்ல மாட்டேங்குது? எதிர்க்கட்சி தலைவரா கேட்டா பரவாயில்லைங்க, எதிரி கட்சி தலைவர் மாதிரி கேட்டா என்ன பண்றது? எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆளுங்கட்சியோட பொறுப்பு அதிகம், உங்களுக்கு தெரியுமா? குற்றங்குறைகளை தேடி தேடி பிடிச்சு துல்லியமா அதை எடுத்து சொல்றதா எதிர்க்கட்சியுடைய வேலை. அதை செய்யவே இல்லையே. என்ன செய்யறாரு உதயநிதி ஸ்டாலின்? எங்க வீட்டு எங்க பிள்ளைங்க எல்லாம் நான் அவங்கள சொல்லாம விட்டுட்டோம், அதனாலதான் இப்படி வந்து சொல்றதா? அதான் சொல்றது. சரி, ஓகே சார். நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றதை வந்து நீங்க மறுக்கிறீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, வச்சுக்கோங்க. ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, சிங்கப்பெண் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க,
ஆனா சிங்கப்பெண் ஆரம்பிச்ச அடுத்த சில நாட்களிலே சிவகங்கையில ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படியா? தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு கொண்டாங்க கொஞ்சம் முன்னால சொன்னேன்ல. அப்ப இந்த உத்தமபுத்திரன் முதல் மந்திரி தானே. அப்ப இவர்ட்ட பத்திரிகாரன் கேட்கும்போது என்ன சொன்னாரு? டிவில உங்கள பார்த்து பாத்தீங்களா? அதையும் சொல்றீங்க, இதையும் சொல்றீங்க. நீங்க ரொம்ப விவரமான ஆளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அதை நீங்க சொல்லாம நான் வாயில சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதுதானே. அதனால இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதெல்லாம் காதுலயே கேட்காதீங்க. அது பாவம். அதான் சார், அவங்க நீங்க சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால வந்து திமுக ஆட்சியில வந்து எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. மறுக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல. நீங்க தானே சொன்னீங்க இப்போ. நான் சொன்னது சரியா தப்பா அதை சொல்லுங்க. கேக்குறேன். ஏங்க, தூத்துக்குடியில சுட்டுக் கொண்ட போலீஸ் அதிகாரிகளை ஒன்மேன் கமிஷன் குற்றம் சாட்டினதுக்கு அப்புறம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து திமுக சொன்னேன். அது உண்மையா பொய்யா? உண்மைதான். உண்மைதானே? அப்புறம் நான் சொன்னேங்கிறீங்க. இல்ல, இப்ப உங்க வாயில தானே சொன்னீங்க. விஷயத்த சொன்னீங்க. அது நீங்க ஒத்துக்கணுமா இல்லையா? இல்ல, அது நடந்தது. அது வந்து ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயம். இல்ல, உலகத்துக்கே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்க. சரி, ஓகே. அப்படி தெரிஞ்சு, அதாவது நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல இருந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி தூத்துக்குடி பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம் என்ற இடத்துல ஒரு பெண், அதாவது தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கே ஒரு பாலியல் பலாத்காரம் சார், எங்க நடந்தாலும் யார் நடத்தினாலும் நடத்துவன் சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கிறேன். அதுதான் கேள்வி. நான் அதான் எடுக்கிறாங்கல்ல என்னுடைய கேள்வியும் கூட. ஏன்னா அது சம்பந்தமாக அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் என்பவர் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த சரவணன் மீது இன்று வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் ஒரு வகையான குற்றச்சாட்டு தான். இவர் மேல குற்றச்சாட்டு இல்லையா? எதிர்கட்சி தலைவர் முன்னாள் மந்திரியா இருக்கும்போது துபாயில் வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்களே, குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையாங்க? தன்னுடைய ஆசை நாயருடைய விருப்பத்துக்காக 40 கோடி ரூபாய்க்கு கார் ரேஸ் வச்சாங்க நம்ம வரி பணத்தில், வந்துச்சா இல்லையா? யார் எதை பற்றி சொல்றது யோகியதை வேணாம். இவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், எடுக்கிறவனை போய் குறை சொல்றவங்க எந்த நடவடிக்கை எடுக்காதவங்க சொல்றாங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, நானும் புரிஞ்சுக்கணும், இதன் மூலமா மக்களும் புரிஞ்சுக்கணும். சார், இந்த ஆட்சியை எப்படியாவது கலைத்து விட வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவேளை முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசினா நாமளும் அப்படி பேசணுமோன்னு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சா இல்லைங்களா? நடந்தது. அதான் சார், சட்ட ரீதியாக நம்பிக்கை வாய்ப்பு நடந்தாலும் அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடந்தாலும் அதற்கு பின்னால் அதில் இருக்க எல்லாருமே ராஜினாமா பண்ணா கூட அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் அந்த சட்டமே கொண்டு வர முடியும். இது முதலமைச்சர் ஆபீஸ்ல இருக்க பியூனுக்கே தெரியுது. ஆனா முதலமைச்சர் 5 வருஷம் இருந்தவருக்கு தெரியாம இந்த 1 மாசமா 2 மாசமா ஆட்சி கவுன்னு சொன்னார்ல, அதுக்கு போட்டு காட்டுறாருன்னு நினைக்கிறேன். இவர் உள்ள இவருக்கும் தெரியலையே என்னவோ, அது அவர் தான் சொல்லணும். இல்லை, இப்போ தொடர்ந்து எப்படி நான் என்ன கேட்குறேங்க, சட்டத்தையே புரியாமலே எல்லாம் நான் மந்திரி முதல் மந்திரி சொல்லிட்டு ஏங்க உயிர் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அரசியல் சட்டத்தில் ஒரு ஆட்சியை இப்போ 234 பேர் இருக்காங்கல்ல, 200 மெம்பர் இருந்து ஒரு ஆட்சி இருந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கவர்னர் இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு லெட்டர் எழுதுனா மத்திய அரசு டிஸ்மிஸ் பண்ண முடியும். அது மெல்ல மெல்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து எஸ்ஆர் பொம்மை அந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணா டிஸ்மிஸ் பண்ண முடியாது. மத்திய அரசு அதை செய்வதற்கு உரிமையே இல்லை. அப்படி டிஸ்மிஸ் பண்றதா இருந்தா பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பேர் அதை ஆதரிச்சாதான் ஒரு சட்டம் வந்துருச்சு. இதெல்லாம் எங்க ஊர்ல மாடு மேய்க்கிறவனுக்கே தெரியுத, இந்த மந்திரிகள் முன்னாள் முதல் மந்திரி இவங்களுக்குலாம் தெரியாதா? இந்த ஊர்ல தானே இருக்காங்க. அடுத்த தடவை மக்கள் இதெல்லாம் உஷாரா இருக்கணும். இல்லை, இப்போ இது வந்து ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் இது என்ன ஆதங்கம்? இல்லை, இந்த மாதிரி திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. எல்லாம் அவங்க எங்க இல்லை, அவங்க எல்லாம் தான் சொல்றாங்க. வெறிய அவங்கன்னு சொல்லுங்க. நீங்க வெறியாயிராதீங்க. நீங்க முதல்ல எல்லாம்னா என்னையும் சேர்த்துல சொல்லுங்க. நான் எதிர்பார்த்தனா? இல்லை, நீங்க ஆரம்பத்தில் நீங்க கூட எதிர்பார்த்துருக்கலாம். நான் எதிர்பார்க்கல. நான் தான் 1 வருஷத்துக்கு முன்னாலே ஆட்சி போகும்னு சொன்னேன்ல. அதனால ஒரே ஒரு ஆள் சொல்றேன், நான் தான். என்ன அதில் கணக்கில் சேர்க்காதீங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கண்டிப்பா திமுக ஆட்சி திராவிட மாடல் 2.0 தொடரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. 2.0ன்னா அது எனக்கு புரியலையேங்க, அது என்னன்னு. நீங்க W2O எனக்கு தெரியுது, திராவிட மாடல் 2.0ன்னு தெரியலங்கிறீங்களே, அதை என்ன சொல்லுங்க. நான் திராவிடம்ங்கிறதே தீராவிடம் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன 2.0? புதுசா இருக்கு. ஏற்கனவே பாதி பேர் செத்து கிடக்குறான், மீதி இருக்கணும் கொல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது என்ன சார் தீராவிடம்? விடம்னா நல்ல தமிழ்ல சொல்றேன், விஷம்னா வடமொழியில் ஷா, அதனால விடம்னு சொன்னேன்.
விஷம். உங்களுக்கு புரியுற மாதிரின்னா பாய்சன் அர்த்தம். அவர் என்னன்னா தீய சக்திங்கிறாரு, நீங்க என்னன்னா பாய்சன்ங்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதை சொல்லுங்க. நீங்க தூக்கு கேறுறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லலை. இல்ல அருவா வேல் கம்புக்கிறீங்களா? டிஆர் பாலு ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னார், இந்த மாதிரி தெற்கத்திக்காரங்க கொடுவாள் எடுத்துட்டு வந்தா 4 பேரை போட்டிருப்பாங்க, அப்படி விட்டாங்களே. அவர் தெற்கத்திக்காரரா இல்லையா? அவர் வந்து கிழக்கத்திக்கார். ஓ, கிழக்கத்திக்காரரா? எனக்கு புரியல. அப்ப கிழக்கத்திக்காரங்க என்ன எடுத்துருவாங்க? பிச்சு எடுத்து வருவாங்களா? பிச்சுவாள் இருக்கலாம். இல்ல ஒருவேளை AK-47 எடுத்துருவாங்களா? அதை கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அடுத்தாப்புல யார் யார் எந்த பக்கத்தில் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உஷாராயிடணும். தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே. மத்திய அமைச்சராக இருந்துட்டு, எம்எல்ஏ இருந்து, எம்பியா இருந்து, நான் யார் தெரியுமா, உலகளாவிய பெரிய தலைவன் சொல்லிக்கிட்டு தெற்கத்திக்காரெல்லாம் கொடுவாளோட வருவீங்க, வந்தா 10 பேரை சாட்சிட்டு தான் வருவீங்க. இதெல்லாம் சுய நினைவோடு இருக்கிற மனுஷன் யாரா பேசுற பேச்சா? இப்படிப்பட்டவர்கள்லாம் மக்கள் ஒதுக்கணும். ஆனா நீங்க வந்து இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கணும்னு சொல்றீங்க. திமுகவுல தோல்விக்கு காரணம் தேடி ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை சமைச்சிருக்காங்க. அறிவாலயத்தில் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நாம வந்து விஜயனுடைய அலையை கவனிக்காமல் விட்டுட்டோம், அதனால தான் இந்த தோல்வி அடைஞ்சிட்டோம். கரெக்ட் தான். நாட்டு நடப்பு என்னன்னே தெரியல ஆளுங்கட்சிக்கு, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய அந்த கமிட்டி எங்க எவ்வளவு நாசுக்கா அந்த கமிட்டி சொல்லியிருக்கு, அதை உங்களுக்கு புரியலையா? நீங்க ஆட்சியில தாண்டா இருந்தீங்க பாவீங்களா, நாட்டில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது உளவுத்துறை இவங்க கையில தான் வச்சிருந்தாங்க. அது போக பல இவங்களே நிறைய கமிட்டிலாம் வச்சிருந்தாங்க. உங்க கையில கோஹினூர் வைரம் கூட இருக்கட்டுங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கோழி நெல்லை கொத்து கோஹினூர் வைரத்தை அடிச்சிங்கன்னா கோஹினூர் வைரத்துக்கு மரியாதை இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். IS இருக்கு, IB இருக்கு, என்னென்னமோ இருக்கு. உளவுத்துறை ஒன்று மட்டும் இல்லை, அதுலேயே 5-6 இருக்கு. ஜாதி மத மோதலை பார்க்கறதுக்கு மட்டும் தனி ஒரு பிரிவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி பல இருக்கு. அவரிடத்துல எப்படி அந்த உண்மையை வாங்கிறதுங்கிற வித்தை தெரியாத இவங்க ஆட்சியில் உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதை திமுகவுடைய கமிட்டியே இவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மகளிருக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கினாங்க, மகளிர் உரிமை தொகை. இது வந்து கிடைக்காத மகளிர் தான் இந்த மாதிரி நமக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க, அதனால தான் நம்ம தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எல்லாரும் கொடுக்க சொல்லுங்க. அப்போ மகளிரை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அடுத்த தடவை இன்னும் ஓட்டு குறைய போகுது. பணம் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களாம் எடுத்து ஓட்டு போட்டாங்க, நாங்கள் பணம் கொடுத்தவங்களாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ மொத்தம் எவ்வளோ பேருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அரசாங்கத்தில் கணக்கெடுத்து பாருங்க. இவங்க சொல்லி முடிக்கலைங்க. இவங்க வாங்கின ஓட்டோட அது கூட இருக்கு. அப்போ இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். பணம் கொடுத்ததுலேயே அது கோளாறு இருக்கு. இல்லப்பா, மகளிருக்கு கொடுத்ததே 1,80,00,000 பேர் கொடுத்தாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். அரசாங்கம் கொடுத்த கணக்கு அவங்க 1,80,000 கோடி கொடுத்துருக்காங்கல்ல. நாங்க பணம் கொடுத்தவங்க தான் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப ஓட்டு 1,80,000 கோடி வந்திருக்கணும்ல, வரல. அப்ப அவங்க கொடுத்த கணக்கே ஃப்ராடுன்னு அர்த்தம். 1,80,00,000 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வெறும் 1 கோடி பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்தவங்க தான் ஓட்டு போட்டாங்களேங்க. அப்ப இதுலயும் துட்டடிச்சிருக்காங்க. திமுகவுடைய கள நிலவரம் எப்படின்னா, காங்கிரஸ் கட்சியோட உண்மை அறியும் குழு, ஒரு குழு வந்து கிட்டத்தட்ட 28 தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க, அதில் 5 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றீங்க, 23 தொகுதியில் நம்ம ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. உண்மை அறியும் குழு ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் காசை வாங்கிட்டு காசை வெளியிலே எடுக்கலை. அதே மாதிரி முக்கியமான கட்சி நிர்வாகிகளை வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடவே இல்லை. உங்களை எது கூப்பிட்டாங்களா பிரச்சாரத்துக்கு? அதை யாரு அந்த கமிட்டியை போட்டாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லட்டும். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓ, அப்போ எடுத்து செலவழிச்சிருக்காங்க. சார், கொடுத்தது யாரு, வாங்கினது யாரு, செலவு பண்ணாங்களான்னு கொடுத்தவங்க தான் தெரியும். நடுவில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல. சரி சார். சார், திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து, அதாவது பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய அரசையும் விமர்சிக்கணுங்கிற பேரில் நாட்டையே வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன நாட்டை என்ன இது பண்ணிட்டாரு எனக்கு புரியல. அதாவது பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் நாடே பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மட்டுமல்ல, எல்லா புள்ளி விவரங்களும் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிர்மலா சீதாராமன் காலேஜில் படித்தது எங்கள் ஊரில் தான், திருச்சியில். அது எக்கனாமிக்ஸே படிக்கிறீங்க. இல்லை, எக்கனாமிக்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையா சார்? ஏங்க,
டாக்டர் ஆகிறதுக்கு மெடிக்கல் படிக்கணுமா இல்ல இன்ஜினியரிங் படிக்கணுமா? இந்த டாக்டர் எங்க ஒரு நிதியமைச்சர் ஆகிறவங்களுக்கு பொருளாதாரம் தெரிய வேணாம் சார், அதுவே படிக்கல சார். படிக்காத மேதை காமராஜர் தானே சார். அது வேற சார். அது உங்களை நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். அவர் நிதி மந்திரியா இருந்தாரா காமராஜர்? எல்லா இலாக்காவையும் ஆட்சியா பண்ணக்கூடிய இப்பதான் நீங்க முன்னாள் துணை முதல்வர் வரை பேசுறீங்க. நான் நேரடியா கேட்கிறேன், நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரமே தெரியாது. அதனாலதான் இந்த ஆட்சியில 12 வருஷம் அந்த நிதி அமைச்சர். சரி சார், இப்ப இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில நிதி அமைச்சராக இருக்கக்கூடியது மரிய வில்சன் பொருளாதாரமா படிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க கொஞ்சம், எனக்கு தெரியல, இங்க கேட்டு சொல்லுங்க. நிதியமைச்சராக இருக்கும் பொருளாதாரத்துடைய பாலமானவா தெரியணும்ல. தெரியாமல் ஏங்க நீங்க என்னத்த சொல்றது உங்களை? கடுப்பாக. உலகத்திலே மிகப்பெரிய நாடு இந்தியா, 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இந்த நாட்டுடைய நிதியமைச்சருக்கு பொருளாதாரமே தெரியலன்னா விளங்குவாங்க நாடு? உங்களுக்கு ஆத்திரம் வர வேணாம், கோபம் வர வேணாம். அப்புறம் ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? நிதியமைச்சரை இவ்வளவு பெரிய நாட்டுடைய நிதியமைச்சரா இருக்கிறதுக்கு பொருளாதாரம் தெரியணுங்கிறேன். ராணுவ மந்திரியா இருந்தா துப்பாக்கி சுடணுமான்னு கேக்குறீங்க. அப்ப இதுவும் தெரியல, நிதியமைச்சர்னா என்னன்னு தெரியல, மட்டும் இல்ல ராணுவ அமைச்சர்னா என்னன்னு தெரியல. இல்ல அதான் குற்றச்சாட்டுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. குற்றச்சாட்டுக்கு தான் தெளிவா சொல்லிட்டேனே. நான் கேட்கிறேன், பொருளாதார பாலபாடம் உங்களுக்கு என்ன தெரியுமா? மக்களுடைய வருமானம், மக்களுடைய செலவு, அதாவது எக்கனாமிக் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பொருளாதாரம் பயன்படுத்துவாங்க. எக்கனாமிக் பேலன்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இதையாவது இந்த அடிப்படை, இதெல்லாம் ஏபிசிடி தான். அது இந்த ரெண்டையுமே அரசு மட்டும்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு விவசாயம் தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மூட்டை நெல் 1300 ரூபா. இன்னைக்கு அதே 1300 1200 தான் ஒரு மேலே வரல. ஆனால் 40 ரூபாய்க்கு விட்ட சாப்பாடு இப்போ 200 ரூபா வந்துருச்சு. மூலப்பொருள் விலை கூடவே இல்லை, அதுல இருந்து உற்பத்தி ஆகிற பொருள் கூடிட்டு இருக்கு. பஞ்சு விலை கூடவே இல்லை, சட்ட விலை 10 மடங்கு கூடி போச்சு. புரியுதா? இந்த மாதிரி போகுது எக்கனாமிக் இம்பேலன்ஸ். ரெண்டையும் சம அளவில் வைப்பது இல்லைங்களா, அதுதான் பேலன்ஸ் எக்கானமி. இதை நீங்கள் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது, தனி ஆள் பண்ண முடியாது, அரசு தான் செய்ய முடியும். அந்த அரசிலேயே நிதியமைச்சர் தான் அதை கூர்மையா பார்த்து செய்யணும். தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பே எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் அப்போவே நான் அந்த ஒரு பேட்டியை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எப்போ வேணாலும் நாங்கள் இப்போ அமைச்சரவையில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த அரசுக்கு முழுமையாக கூட இருந்துருவோம் அப்படிலாம் இல்லை, என்னைக்குனாலும் நாங்கள் வெளியேறதுக்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். அவர் உண்மையை சொல்லியிருக்கா, பாராட்டணும். ஒருவரை ஆதரிப்பதற்கும் ஆதரிச்சா வாழ்நாள் முழுக்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லுவதோ, எதிர்த்தால் வாழ்நாள் முழுக்க எதிர்ப்போம் என்று சொல்லுவதோ ரெண்டும் உண்மை அல்ல, அது யதார்த்தமும் இல்லை. இந்தியாவில் கூட்டணி வரவே வராதுங்கிறது ஒன்றே ஒன்று தான் வராது, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வராது. மீதி எல்லா கட்சியும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கூடுவாங்க வருவாங்க. அதை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், அவ்வளோதான். இதே உங்களுக்கே சந்தேகம் வருது சார்? இந்த தேர்தலுக்கு முன்பு அதிமுகவை ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி தாவேகா திரு விஜய் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டினார். ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏராளமான பேரை தாவேகாவில் சேர்க்குறாங்க. அப்போது திரு ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக வேற தாவேகா வேற கிடையாது, எங்களுடைய தாய் கழகம் தான் அதிமுக. அது அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அப்படி சொன்னார்னா அவர் அரசியல் பார்வையா? சார், அரசியல் பார்வையை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவங்க குரூப்கிட்ட இருந்தாலும் திமுக 500 கோடி ரூபா வாங்கினாங்க, அது ஒயிட்டில். அதனால் திமுக அவங்க கம்பெனியில் ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்படி சொல்லுகிற ஆதவ அர்ஜுனாவை ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கிட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுது? நல்லவர்கள் யார்? ஒரு கட்சியில் இருக்க எல்லாரும் 100% யோக்கியனும் கிடையாது, 100% அயோக்கியனும் கிடையாது. நல்லவர்களை ஆதரிங்க, தப்பானவங்களை ஒதுக்குங்க, தானா எல்லாரும் நல்லவர்களாக மாறிடுவாங்க. அதற்கான மக்களை எஜுகேட் பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணுவோம். இந்த கட்சி தான் புனிதம், இந்த கட்சி இல்லை என்பது இல்லை. கட்சியை கடந்து தேர்தலில் ஓட்டு போட போற போது கட்சிக்காரன் வேணா அந்த கட்சி ஓட்டு போட்டோம், பொதுமக்கள் நீ ஏன் போடுற, நிக்கிற வேட்பாளர் யார் யோக்கியன்னு பாரு, யார் நேர்மையாளன் பாரு, யார் ஒழுக்கமானவன் பாரு, யார் தியாகின்னு பாரு, அவனுக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறத உருவாக்கி, அதிக வேணாம் ஒரு 10% பேரை அப்படி உருவாக்கிட்டாலே தமிழக அரசியலே புனிதமாயிரும். சார், முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார். அதாவது நான் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன். இப்போது பட்ஜெட் தொடரே ஆரம்பிக்க போது வர 18ஆம் தேதியில்
இன்னும் வெள்ளை அறிக்கை வரல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. எது ஏங்க ஒரு எதற்காக வெள்ளை அறிக்கைன்னு சொன்னார்? அதை சொல்லாம வெறும் வெள்ளை அறிக்கைன்னா அதான் இந்த இதுக்கு நிதி முன்னால சுமை, கடன் திமுக கடன் சொன்ன இந்த மாதிரி பேப்பரை எடுத்து காட்டி இவங்க ஊருக்காரரு இந்த பாருங்க இதுதான் வெள்ளை, அது மாதிரியா சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக வெள்ளை அறிக்கைன்னு சொல்லியிருக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அதான் அது கடந்த திமுக ஆட்சியில வந்து கடன் வாங்கப்பட்டது தொடர்பா கிட்டத்தட்ட 11.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. அது தொடர்பா நாங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். இதை கேட்டதே நான் தான், என்கிட்டயே கேட்குறீங்க நீங்க. நீங்க தான் நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் முதல் மந்திரியா வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு வெள்ளை அறிக்கை உடனே எடுத்துட முடியுமாங்க? இவ்வளவு பெரிய 10.5 லட்சம் கோடி அதை வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு ஒரு மாசத்துல கொடுங்க. என்னங்க கேள்வி இது? அது தீர்க்கமா கொடுக்கணும், தெளிவா கொடுக்கணும். அது நடந்துகிட்டு இருக்கு, விரைவில் வரும். வெள்ளை அறிக்கை வரும், இருள் விலகும். ஓகே சார், வெள்ளை அறிக்கை வந்து விரைவில் வரும்னு இருக்கீங்க, எதிர்பார்ப்போம். அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.